வெஸ்டர்ன் மீடியா வந்து நாய் மாதிரி யாருக்கு அமெரிக்காவோட நாய் தான், வளர்ப்பு நாய்கள் தான் வெஸ்டர்ன் மீடியா ஃபுல்லா வெஸ்டர்ன் மீடியா கடுமையான விமர்சனம். அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? நீங்க எதுவும் வேலைகளை கேட்க போறீங்களா இல்ல அவனை வச்சு புதைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்ல. அவங்களோட இது என்னன்னா அவன் தான் எல்லாத்தையும் தூண்டி விடுவான். பெருச்சு இப்ப அந்த ஏவல் நாய்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கவர்மெண்ட்டுக்கு ப்ரோக்ராம் அது ரைட், அவன் கவர்மெண்ட்டுக்கு அவன் இருக்கா. இப்ப நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணணுமா, அவன் கவர்மெண்ட்டுக்கு அவன் இருக்கான்னு தான் நம்ம அவனை பார்க்கணுமே தவிர அவன் நடுநிலையானவோ அறிவுஜியாவே அவனை பார்க்க முடியாது. வெஸ்டர்ன் மீடியா அவன் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இப்ப ஈரான் அழிக்க பண்ணா கவர்மெண்ட்ல கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அவன் சம்பளத்தை கொடுத்து அவன் பண்ணுவான். இப்ப வந்து ஈரான்ல பார்த்தா கம்யூனிக்கு எதிராக பயங்கர புரட்சி போராட்டம் வெடிச்சிருக்கு, கம்யூனிஸ்ட் வெடி போட்டு கொண்டாடினாங்க, வெடி இவங்களே வாங்கி கொடுப்பாங்க. ஒரு 100 பேரை கூப்பிட்டு வெடி வாங்கி கொடுத்து இவனே வெடிக்க வச்சு இவனே வீடியோ எடுத்து பெரிய புரட்சி மாதிரி காட்டுறது. இதெல்லாம் அந்த வெஸ்டர்ன் மீடியா பண்ணக்கூடிய ஏவல் நாய்களோட வேலை. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஆர்டிகல் எழுதுவான், ஒரு ஆர்டிகல் எழுதி ஒரு நாட்டையும் முடிச்சு விட்டுருவான். எப்படின்னா பின் சல்மானை கோர்த்து விடுறான். இப்போ பில் சல்மான் வந்து அமெரிக்க அடிமை தான், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. பில் சல்மான் பிரஷர் கொடுத்து கமனியை கொல்ல சொல்லி ஈரான் அழிக்க சொல்லி இதுதான் சரியான தருணம். எப்படி ஆர்டிகல் எழுதுறாங்க பாருங்க. இதான் சரியான தருணம், நீங்க முடிச்சிருங்க, கப்பல்லாம் கொண்டு வந்துட்டீங்க, அதனால நீங்க இப்ப சரியான தருணம் நீங்க முடிச்சிருங்கன்னு சொன்ன மாதிரி யாரு அமெரிக்க அதிபர் சொல்லல, அவன் செய்தி தொடர்பாளர் இளவரசர் முகமது பின் சல்மான் சொல்றாருன்னு சொல்லி யாரு சொல்றாருன்னா வெஸ்டர்ன் மீடியா சொல்றாங்க. அப்ப இதை வச்சு இப்ப நீங்க வரைக்கும் கேள்வி கேக்குறீங்க. வாஷிங்டன் போஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இந்த வாஷிங்டன் போஸ்ட் சொல்றான், ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எழுதுவாங்க, ஒரே எக்ஸ்க்ளூசிவ் ஒருத்தர் அடிக்க மாட்டான். இப்ப இன்னைக்கு வாஷிங்டன் போஸ்ட் அடிச்சிருக்கானா, அன்னைக்கு வந்து இது நியூயார்க் டைம்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் போட்டது. இத்தனை பேர் புரட்சி போராட்டம் பண்றாங்க. அப்ப இவங்க எல்லாம் ஒருத்தர் அங்கங்க இருந்து உண்மை மாதிரியே பேசுவாங்க. இது அவன் எக்ஸ்க்ளூசிவ்னு ஒண்ணு அடிப்பான், அடுத்து இவன் ஒண்ணு, அவன் தானே பொய்னா இவன் எல்லாமே டுபாக்கூர் தான் அப்படின்னு தான் உண்மை. ஸோ இப்ப பின் சல்மானை போட்டு விட்டோன்னே என்ன ஆகும்னா, ஈரான் வந்து ஆஹா நீ தான் சொல்லிதானா, ஏற்கனவே தெரியும் அவன் வந்து அடிமைன்னு தெரியும் பின் சல்மான், நீ தான் இது பண்ணியான்னு சொல்லி மேலும் போட்டு அடிச்சு வீரிய அதிகமாகி முஸ்லீம் நாடுகளை பூரா காலி பண்ணுன்றதான் அவங்களோட இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல்.